வெல்கம் பேக் டு மை சேனல். இனியா வேலைக்கு போகிறது வந்து சுத்தமாக வந்து நிதிஷ்க்கு பிடிக்கல. ஸோ இனியா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வேலைக்கு போயிட்டு வந்தோடனே டார்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இதனால் இனியா வந்து டேரெக்டாக வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. இந்த விஷயம் வந்து கோபிக்கு தெரிஞ்ச உடனே ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் கோபி என்ன முடிவு எடுக்க போகிறான், இனியா வந்து என்ன செய்கிறா, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து வேலைக்கு கிளம்பி போகிறா இனியா. நிதிஷோட அப்பா இனியா வந்து வேலைக்கு போக சொல்லி என்னதான் சொல்லியிருந்தாலுமே நிதிஷ்க்கு வந்து சுத்தமாக இந்த விஷயம் வந்து பிடிக்கவே இல்லை. வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு இனியா சொல்லிட்டும் நிதிஷ் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல் சைலண்டாக வந்து இருக்கான். இனியா வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளோட அம்மாவை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாமே ஹாப்பியாக வந்து வேலைக்கு போகிறத பற்றி சொல்லிட்டு போகிறான். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு இனியா வந்த உடனே வாசலில் வந்து காலிங் பெல் அடிக்க வரா. சவுண்டு கேட்டு நிதிஷ் வந்து வெளியில் வந்து பார்க்குறான். இனியா நிற்கிறத பார்த்துட்டு கதவை திறக்காம எகெயின் சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறான். இனியா வந்து கால் பண்ணியும் எடுக்காமல் கேம் விளையாடிட்டே இருக்கான். அவளும் வந்து காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கா. சுதாகரும் சந்திரிகாவும் ரூமில் இருக்கிறனால அவங்களும் வந்து வரல. ஸோ இனியா வந்து நிதிஷ்க்கு கால் பண்ணி பார்த்துட்டு கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பிடுறா. காலிங் பெல் சவுண்டு கேட்காதனால எங்கே போயிட்டா அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்க்குறான் நிதிஷ். ஸோ அங்கே வந்து இனியா வந்து காணோம். அவள் எங்கே போனால் நமக்கு என்ன அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போயிடுறான். அப்போ சந்திரிகா ரூமில் இருந்து வந்து யாரோட காலிங் பெல் ரொம்ப நேரமாக வந்து சத்தம் கேட்டுட்டு இருந்தது அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு நிதிஷ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி அட்ரஸ் மாறி வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல. அப்போ சந்திரிகா வந்து என்ன கேட்குறாங்க, இனியா இன்னும் வரலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், நானா வேலைக்கு போக சொன்னேன், அப்பா தானே போக சொன்னார், ஸோ அவர்கிட்டயே போய் கேளுங்க அப்படின்னு கடுப்பாக பேசுகிறேன். இனியா வந்து டேரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுறான். அம்மாவை பார்த்து சந்தோஷமாக பேசிட்டு பிஸ்னஸ் பெருசு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இனியாவும் கொஞ்சம் ஐடியா எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இனியா பாக்கியாட்ட இன்றைக்கி நான் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறேன். உங்களோட எல்லாமே சேர்ந்து வீட்டில் சாப்பிட்றேன், அங்கேயே தங்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. பாக்கியா வந்து அவளை ஊத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி பாக்கியை பார்த்த உடனே இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்காதம்மா, நான் முதல் நாள் வந்து வேலைக்கு போய் சந்தோஷமாக இருக்கேன், உங்களோட தூங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதுக்கு பாக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, உன் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் பாட்டி அண்ணா அண்ணி கூட வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இனி அங்கே வந்துட்டு தெரிஞ்ச உடனே கோபியும் கிளம்பி வரான். எல்லாரையுமே வந்து சாப்பிட கூப்பிட்றான். ஆனால் கோபி மட்டும் தனியாக வந்து உட்காந்துருக்கான். அப்போ ஈஸ்வரன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் சாப்பிடல பாக்கியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவனையும் கூப்பிடலாம்ல, இனியா வந்திருக்கால அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ தூரம் சொன்னனால பாக்கியா ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. கோபியை வந்து சாப்பிட்டுட்டு அம்மாவோட ஹாலில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ சுதாகர்ட்ட இருந்து கால் வருது. இனியா எதுவும் கால் பண்ணலை, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாரு. நிதிஷ் ஆஃபீஸ் எல்லாமே போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடிஷ்னலாக. இதை கேட்டோடனே கோபி வந்து ஷாக் ஆகிறான். இனியா இங்கே தானே இருக்கா, அவன் நாளைக்கு காலையில் வந்துடுவா, சாரி சம்பந்தி அப்படின்னு கோபி வந்து சொல்லுவார். இதை கேட்டோடனே சுதாகரும் சந்திரிகாவும் டென்ஷன் ஆகுறாங்க. ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் என்ன பழக்கம்டா, வீட்டில் சொல்லாமல் வர்றது, முதல்ல இனியா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே கோபி வேணாமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்க்குறான். அங்கே பாக்கியா கூட நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்கா இனியா. இதனால் கோபி வந்து காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு டிசைன் பண்ணிட்டு சைலண்டாக அங்கேருந்து போயிடுறான். இப்படி தான் இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. அங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் இனியா வந்து அவங்க அம்மாட்ட சொன்னால் தான் அவங்க அம்மாவுக்கு தெரிய வரும், அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்றது. இனியா வந்து எப்போ சொல்ல போகிறா அப்படின்றது தெரியல. இனி வர எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.